Hi guys, welcome to our channel Sakthi Technical. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க PC டிஸ்ப்ளே வரலையா? நைட் யூஸ் பண்ணிருப்பீங்க, காலையில வந்து ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே வரலையா? என்னென்ன கேசஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்து லைவ்ல இருக்கு, அதை எல்லாமே பார்த்துக்கங்க. பார்த்துட்டு எல்லா யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸா தான் இருக்கு. நம்ம சேனல் எல்லாமே வந்து பிசி ரிலேட்டட், மொபைல் ரிலேட்டட், டெக்னிக்கல் ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்ஸுமே இந்த சேனல்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கேசஸ்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வராதுன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ராசர் வந்து கரெக்டா வந்து உங்க போர்ட்ல வந்து சீட் ஆகாம இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வராது. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி ஆகாது. நான் ஃபர்தரா இப்ப நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றேன். சரிங்களா? அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்ல வந்து இதை செக் பண்ணுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ப்ராசர் ஸ்லாட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க செக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ அடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா ரேம்ல வந்து சில டஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது போயிருந்ததுனால கூட உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வராது. அது எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னா, ரேமை ஜஸ்ட் நீங்க ரிமூவ் பண்ணிக்கங்க. அந்த 2 கிளிப் இருக்கும். சரிங்களா? அந்த 2 கிளிப் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரேம் இருக்கும். அந்த ரேம்ல வந்து அந்த கோல்டன் சிப் இருக்கும். சரிங்களா? அந்த கோல்டன் சிப்ல வந்து நீங்க பென்சில் எழுதிட்டு அழிப்பீங்க பாத்தீங்களா, எரேசர். அந்த எரேசரை வச்சு அந்த கோல்டன் சிப்ல வந்து இது பண்ணுங்க, ரப் பண்ணிட்டு திருப்பியும் வந்து பிளக் பண்ணுங்க. பார்த்து பிளக் பண்ணுங்க. நான் வந்து பிசி பில்ட் வீடியோ போட்டிருப்பேன், ஐ பட்டன்ல கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுல நான் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் எப்படி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பேன், தெளிவா சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்க எல்லாம் இதுல கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னா நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அந்த ரேம் வந்து பிளக் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. சரிங்களா? எல்லா கேசஸ்லயும் வந்து கண்டிப்பா வந்து இந்த இஷ்யூஸ்னாலதான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வராம இருக்கும். அதனால வந்து இதைய ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க பிசியை வந்து ஆன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து டிஸ்பிளே வரும். அப்பவும் டிஸ்பிளே வரலையா, அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து உங்க சிஸ்டத்துல வந்து கிராபிக்ஸ் கார்டு இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? ஏன்னா வந்து ரேமும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்கு வந்து ரேமும் தேவைப்படும், கிராபிக்ஸ் கார்டு தேவைப்படும். கிராபிக்ஸ் கார்டு வச்சிருந்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு தேவைப்படும். கிராபிக்ஸ் கார்டு இல்லாத சிஸ்டம்னா உங்களுக்கு ப்ராசர் தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்க சிஸ்டத்துல வந்து கிராபிக்ஸ் கார்டு இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த கிராபிக்ஸ் கார்டை வந்து ஜென்டலா வந்து ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வந்து பிளக் பண்ணுங்க. இன்பில்ட் டிஸ்பிளே இருக்கிற ப்ராசர்னா கிராபிக்ஸ் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஆன் பண்ணி பாருங்க. அப்போ டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே அப்பவும் வரலையா, கிராபிக்ஸ் கார்டையும் பிளக் பண்ணுங்க. டிஸ்பிளே பாருங்க. டிஸ்பிளே அப்பவும் வரலையா, உங்களுக்கு மொத்தமா வந்து உயிர் கொடுக்கறதே வந்து எஸ்எம்பிஎஸ் தான். ஸோ அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து நமக்கு ஃபைனா இருந்ததுனா தான் கண்டிப்பா வந்து உங்க எல்லா காம்பனன்ட்ஸ்க்குமே கரெக்டான பவர் போச்சுன்னா தான் கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்பிளே வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒரு பெரிய பின் இருக்கும். சரிங்களா? அந்த பெரிய பின்ல சைட்ல பாத்தீங்கன்னா கிரே கலர் அந்த மாதிரிலாம் ஒயர் இருக்கும். அதாவது வந்து ஃபோர்த்து தேர்டு அந்த 2 ஒயரையும் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒயரை வச்சு ஷார்ட் பண்ணுங்க. ஷார்ட் பண்ணீங்கன்னா உங்க எஸ்எம்பிஎஸ் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அது எப்படிங்கிறத வந்து நான் முடிஞ்சா வந்து இங்க வீடியோ போடுறேன். சரிங்களா? அது எப்படி நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். சரிங்களா? இது செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இதுல வந்து ரொட்டேட் ஆகல அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். எஸ்எம்பிஎஸ் நீங்க இப்பதான் சிஸ்டம் வந்து புதுசா வாங்கியிருக்கீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்ல கொடுத்துருங்க. இல்ல ரொம்ப பழைய சிஸ்டமா இருந்ததுன்னா நீங்க வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து ஒரு நல்ல எஸ்எம்பிஎஸா வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா காம்பனன்ட்ஸ்க்குமே பவர் கொடுக்கறது உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல இருந்ததுனால உங்களுக்கு நல்ல ஃபைனா இருக்கும். சரிங்களா? ஆனா மெயினா வந்து நீங்க என்ன செக் பண்ணணும்னா, எஸ்எம்பிஎஸ் செக் பண்ணணும், ரேமை செக் பண்ணணும், அதுக்கப்புறம் கிராபிக்ஸ் கார்டு சப்போஸ் இருந்துச்சுன்னா கிராபிக்ஸ் கார்டு செக் பண்ணணும். சரிங்களா? இப்பவும் எனக்கு டிஸ்பிளே வரல அப்படின்னா நீங்க வந்து இன்டெல் இது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளிப் இருக்கும். இன்டெல் ஃபேன் கழட்டுறதுக்கு அந்த கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணுங்க. சரிங்களா? அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அதை ஜென்டலா எடுத்துட்டு ப்ராசர் வந்து எடுக்கும் போது கேர்ஃபுல்லா எடுங்க. ஏன்னா ப்ராசர்ல இருக்கிற ஒரு பின்னு வளைஞ்சதுனாலும் கண்டிப்பா வந்து அந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான், தூக்கி போடுற மாதிரி தான். அதனால தான் சொன்னேன் லாஸ்ட்ல வந்து இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு லாஸ்டா ப்ராசருக்கு வாங்கன்னு சொல்றது. ஏன்னா ஒரு இன்ஜினியர் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதாவது நீங்க ஒரு கஸ்டமரா இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி பழக்கம் இல்லைன்னுங்கும் போது வந்து நீங்க வந்து அந்த ப்ராசரை வந்து ஹேண்டில் பண்ற விதத்தை வந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லா பண்ணணும். அந்த இன்டெல் ப்ராசர் யூஸ் பண்றீங்கன்னா போர்டில் இருக்கிற பின்னு வளையாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்க ஏஎம்டி பின் ஏஎம்டி ப்ராசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஏஎம்டில அந்த ப்ராசர்ல வந்து பின்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த பின்ஸ் வளையாம பாத்துக்கோங்க. இந்த ரெண்டு ப்ராசர்லயுமே வந்து பின்ஸ் தான் வந்து மெயின்.
பின்னு வந்து வளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் இப்போ வாங்கி 2 மாசம் தான் ஆச்சு 3 மாசம் தான் ஆச்சு நான் வாரண்டியில கொடுக்குறேன் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. வாரண்டியில வந்து வாய்ப்பே இல்லை ராஜாங்கிற மாதிரி தான். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வாரண்டியில வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பின்னு வந்து ரொம்பவுமே முக்கியம். ரிமூவ் பண்ணிட்டு ப்ராசஸ்ல ஏதாவது உங்களுக்கு டஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது பின்னு வளைஞ்சிருக்கான்னு பாருங்க. மெயினா வந்து பின்னு வளைஞ்சிருக்கான்னு பாருங்க. பின்னு வளையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க ஃபர்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ரிமூவ் பண்ணல, இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அப்போ டிஸ்பிளே வரல, இப்போ வந்து இப்போதான் நம்ம ஆன் பண்ணோம் டிஸ்பிளே வரலன்னும் போது ப்ராசர் வந்து பின்னு வளையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இருந்தாலும் செக் பண்ணிக்கங்க சரிங்களா. பார்த்துட்டு கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்க. அந்த பின் இருக்கும். நான் அதுவும் பிசி பில்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க சரிங்களா. அது ப்ராசர் எப்படி போடுறது, எல்லா காம்பனன்ட்ஸுமே எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும் சரிங்களா. அந்த ப்ராசரை வந்து நீங்க கரெக்டா ஜென்ட்ல வந்து நீங்க போட்டுட்டு ஃபேனை போட்டு, ஃபேன் போடாம நிறைய பேர் ஆன் பண்ணுவாங்க. ஃபேன் போடாம ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க ப்ராசர் வந்து நீங்க ஆன் பண்ண உடனே ப்ராசர் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா உங்க ப்ராசர் வந்து சீக்கிரம் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாயிரும். அதனால வந்து எப்பவுமே ஃபேன் போட்டு நீங்க வந்து ஆன் பண்ணுங்க. ஃபேன் போட்டு ஆன் பண்ணி பாருங்க. அப்போ டிஸ்பிளே வரலைன்னா போர்ட் சைடில் வந்து சிப் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அது நம்ம நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு இன்ஜினியராக இருந்தாங்கன்னா அது வந்து சிப் சைடில் பார்ப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு சர்வீஸ் சென்டரை வந்து அணுகிறது வந்து ரொம்பவுமே அட்வைசபிளாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் சொல்லியிருக்கோம், அந்த வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ மேலே ஐ பட்டன்ல கொடுத்துருக்க, செக் பண்ணுங்க. அது எல்லாமே வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மேஜரா வந்து பழைய சிஸ்டத்துக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் பழைய சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்பிளே வரலாம், ஆன் ஆகலன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் சரிங்களா. ஓகே, இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு, தாட்ஸ் இருக்கு, நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா. சரி, அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கிராபிக்ஸ் கார்டு தேவையா, ஒரு சிஸ்டத்துக்கு வந்து கிராபிக்ஸ் கார்டு வந்து தேவையா அப்படிங்கிற வந்து எந்தெந்த கேசஸ்ல வந்து கிராபிக்ஸ் கார்டு தேவைங்கிறத வந்து அடுத்த வீடியோல நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னு நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது மேலே ஐ பட்டன்ல இருக்கும், அதுவும் செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, அதுவே வந்து உங்களிடம் விடைபெறுவது சக்தி. தேங்க்யூ.